நாளைக்கு மண்டே கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரால் டே கேண்டில் பார்க்குறப்ப ஸோ இந்த லைன் வந்து ரெஸ்பெக்ட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி பார்த்தா இந்த இடம் இப்போதைக்கு இப்படி தான் இருக்கு. ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், பட் இருந்தாலும் வந்து 1 ஹவரில் பார்க்குறப்ப ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோன். இது ஃபுல்லாகவே 23,300 அதை வந்து உடச்சி டே கேண்டில் ரைட் டே கேண்டில் இந்த வட்டத்தை க்ளோஸ் வச்சு ஒரு ரீடெஸ்ட்டோ இல்லை அப்படியே வந்தாலுமே ஓகே தான். மண்டே வந்து டிசைட் ஆகிடும். ஆனால் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி வந்து நான் இப்படி தான் போகிறேன்னு முடிவு எடுத்துட்டாப்புல. ஃபின் நிஃப்டியும் சேம் கண்டிஷன். பேங்க் நிஃப்டி முன்னாடி ஃபின் நிஃப்டி கன்ஃபர்மேஷன். ஸோ வீக்லி சார்ட் எடுத்துக்கிட்டா ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நெக்லைன் வந்து உடஞ்சி வீக்லியில் க்ளோஸ் வச்சிச்சு. ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடம் தான் 47,000. மேக்ஸிமம் எலெக்ஷனில் வரைக்கும் வந்துடும்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய லிக்விடிட்டி வந்து அதுதான். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட்ஸ் இருக்குது. நிஃப்டி ரிக்கவர் கொடுத்தாலுமே பேங்க் நிஃப்டி வந்து பெரிய ரிக்கவரி கொடுக்கல. நிஃப்டி 95 பாயிண்ட்ஸ்னால் இங்கே வரணும். ஓவராலாக வந்து அதிகமாக இருக்கிறது இவன் தான். ஸோ மெயின் ரீசன் HDFC ஃப்ரீ ஃபால் ஜோனில் அவன் ஜாலியாக கீழே வந்துட்டு. ஸோ இந்த இடத்துக்கு வரப்பயே நம்ம சொல்லிட்டோம் பெரிய ஜோன் ஃப்ரீ ஃபால் ஆகும் அப்படின்ட்டு. HDFC அதான் கிராஜுவலாக நடந்துட்டுருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 1600. கரெக்ஷன் இருக்கும், ஒரு ஐடியாலாம் விழுவ மாட்டான், ஆனால் பொறுமையாக கீழே விழுவான். ரெண்டாவது வந்து கோட்டக். இந்த ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோஸ் வச்சானா இவனும் நல்லா விழுவான். ஐசிசி வந்து பயங்கரமான ஒரு செல்லிங்கில் தான் இருக்கான். ஆல்மோஸ்ட் இவனும் ஒரு ட்ரெண்ட் லைன் க்ளோஸ் ப்ளஸ் சப்போர்ட்டிங் இருக்கனால கொஞ்சம் அந்த இடம் ரியாக்ட் ஆகுது. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஓப்பனிங் கூட வரலாம். வந்துச்சுன்னா இவனும் பொறுமையாக கீழே விடுவான். அந்த ஒரு கன்சால்டேஷன் ஆச்சுல்ல பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய மூவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ மேக்ஸிமம் எல்லா பேங்கிங் செக்டரும் அது வரைக்கும் இருந்தாலும் இது கன்சால்டேஷன், இது வரைக்கும் இந்த டார்கெட்டாக தான் சொல்லியிருக்கோம். கோட்டக்கோட கன்சால்டேஷன் இங்கே இருக்கு, அது வருமானது பார்க்குறப்ப தான் தெரியும். கோட்டக் எப்பயும் வேகமாகலாம் விழுவ மாட்டான், ஸ்லோவாக தான் விழுவான். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோன் SBI பொறுத்த வரைக்கும். அது வந்து ஓப்பனிங் கேண்டில் இந்த இடத்துல வந்து காமிச்சாங்க சட்டன் அப்பு கீழேருந்து. இருந்தாலுமே அந்த கிராஜுவலாக ஒரு ரவுண்ட் ட்ரெண்ட் வந்து இருக்குது. நாங்கள் இன்னும் ஆக்டிவேட்டாக இருக்கேன்ட்டு ஒரு ஸ்ட்ராங் பையிங் கொடுத்தாலுமே இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டாவது ஐடி செக்டார். இவன் நாளைக்கு கீழே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிட்டோன்னா ஏர்ஃபில் வரைக்கும் வருவான். ஸோ நிஃப்டி கீழே வரதுக்கு இவனும் சப்போர்ட் பண்ணுவான். ரிலையன்ஸ் ஆல்ரெடி கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ
9ஆம் தேதியே சொன்னோம். இது ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ட், இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல, அதனால் கீழே வர வாய்ப்பு இருக்குன்ட்டு. ரெண்டாவது கேஃபில் இருக்குது, அது வரைக்குமாச்சும் வருவான். இன்ஃபோசிஸ் ரெசிஸ்டனில் தான் நின்றுட்டுருக்கான். இப்போ பிரேக் வச்சானா ஆல் டைம் ஹை திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே க்ளோஸ் ஓப்பன் வச்சானா ஃபர்தராக வந்து கீழே தான். ஸோ கீழே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நிஃப்டியுமே ஒரு பெரிய மேனிப்புலேஷன் பண்ணான். ஏன்னா இருந்திருக்கு, கீழே வந்தான், வந்துட்டு மேலே போய் என்னோட எல்லாரோட ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கும், கீழே வர போகுது அப்படின்னு. அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிட்டு திரும்பி எங்கேருந்து வந்திருக்கான், ஆல்மோஸ்ட் அதே டேரக்ஷன் வந்துட்டான். எப்பயுமே டேஸை கட் ஆகிட்டு திரும்ப உள்ளே வரப்ப ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு எடுத்தா நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். அதே மாதிரி டேஸ்லவும் கட் ஆகிட்டு திரும்ப மேலே போகிறப்பையும் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் டேஸ்ல இங்கே தான் இருக்கிறதுலேருந்து திரும்ப கீழே வந்துட்டு மேலே போகல. மோஸ்ட்டாக இது வந்து நடக்கும். ப்ரீவியஸாக அப்புறம் கீழே வந்துட்டு டேஸை வந்து அதனுடைய இது பண்ணிட்டு அங்கேருந்து கீழே வந்துருக்கு. மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கிற மாதிரி க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப உள்ளே வந்தோன்னா அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்லோவாவது வந்து டச் பண்ணுவோம், வாய்ப்பு நிறையா இருக்குது. ரெண்டாவது டவுஜோ வந்து ஒரு செல்லிங்கில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டவுன் ட்ரெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. மினிமம் 100 பாயிண்ட்ஸாக கேப் டவுன் இருக்கும் இப்போ இருக்க டேட்டாவை பார்க்குறப்ப. ஸோ நிஃப்டி நல்லா விழுந்து ரிக்கவர் ஆகிருக்கான். நான் நைட்டு பார்க்குறப்போ வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் இதில் இருந்தான், இப்போ 150 பாயிண்ட்ஸ் தான். மண்டே ஓப்பனிங் மினிமம் ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸாவது கீழே விடலாம். இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங்னாலுமே டே ஸ்லோ கட் ஆகிறப்ப நீங்கள் ட்ரை பண்ணலாம் புட் சைடு. உங்களோட ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் யூஸ் பண்ணணும். நான் சொல்கிறதுக்காக ஒருத்தர் கேட்டிருந்தார் உங்கள் ப்ராஃபிட்டு. நான் வந்து கால் இதெல்லாம் எதுவுமே சொல்ல, என்னோட வியூ மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட வியூ என்னவோ அதே எடுத்துக்கோங்க. இது ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் வந்து காலோ செல்லோ என் கூட வந்து ட்ரேட் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்ல.